ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, திருச்செந்தூரிலிருந்து மாலையை அனுப்பியுள்ளேன். உடனே தொட்டுவிடு. உனக்கானது உன்னிடம் நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும். என் செல்ல பிள்ளையே, என்னிடத்தில் நீ எந்த வேண்டுதலையும் வைத்திருக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பது என்னுடைய கடமையா அல்லவா? உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும், அசைவுகளும், கனவுகளும், நிச்சயங்களும் எல்லாவற்றையும் நான் நன்கு அறிவேன். நிச்சயமாக இதோ உன் துன்பத்தின் கடைசி நாளே இன்று. இழந்ததை எண்ணி வருத்தப்பட வேண்டாம். நீ இதுவரை எதிர்பார்த்திருந்த உன் மனதுக்கு பிடித்த ஒன்றுதான் உன் இல்லம் தேடி வரப்போகிறது. ஆகையால் நீ நினைத்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. பிறகு நீ நல்லதொரு சகல சௌபாக்கியம் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். என் செல்லமே, இதோ நீ புதிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். எல்லா நேரங்களிலும் உன்னை துரதிருஷ்டம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். அப்படி நீ நினைக்கக்கூடாது. விதி என்ற ஒன்றுதான் இப்படிப்பட்ட நிலைக்கு உன்னை கொண்டு வந்துள்ளது. இதோ ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் சக்தியுடன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். அதே நேரத்தில் மாயை என்னும் கர்ம வினைகளால் நீ குழப்படும் போது நான் பார்த்து கொண்டு இருப்பேனா? மனம் கலங்குகிறது. கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையும் விரைவில் சரி பண்ணி விடுகிறேன். நீ சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை இப்படி நடந்து விடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ என்று ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? கவலையை விடு. முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து. மனதை அமைதியில்லாமல் இருக்கச் செய்தால் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என்று கலங்கப்படாதே. உன் கண்ணீரை வீணாக்காதே. உன் அன்பை யாரேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு. நேரம் வரும்போது அவர்கள் எல்லாவற்றையும் உன்னை பற்றி புரிந்து கொள்ளட்டும். அதே நேரத்தில் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க எப்போதும் சில தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் நீ எது செய்ய போனாலும் அதில் ஒரு தடைகள் வரத்தான் செய்யும். அதில் சில இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும். அதை எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி வந்தால் மட்டுமே உன்னால் முன்னேறி வர முடியும். நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? நேரத்தை வீணாக்காமல் சாதித்து கொண்டே இரு. வெற்றியாளர்களின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி நம்பிக்கையுடன் பயணம் செய். நிச்சயமாக வெற்றி அதில் உன்வசம்தான் ஆகும். என் செல்லப்பிள்ளையே, முடியும் என்று நினைத்து விடாமுயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலவை கூட தொட்டு விடலாம். நமது நோக்கமும் எப்பவும் வானத்தை தொடுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அப்போதுதான் மரத்தின் உச்சியையாவது உன்னால் தொட முடியும். இதோ உனக்காக, உன் வாழ்க்கைக்காக இந்த முருகப்பெருமான் எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன். மாயை என்னும் கஷ்டம் சூழாமல் உன்னை பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய நாமத்தை தினந்தோறும் உச்சரித்து வா, முருகா முருகா என்று. பிறகு வா, வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் கண்ணீரை நான் துடைப்பது உறுதியாகிவிடும். என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு ஒரு தைரியமும் பிறக்கும், உனக்கு நல் வழிகளும் பிறக்கும். பிரார்த்தனை செய். ஏனென்றால் பிரார்த்தனை செய்வதற்கு அவ்வளவு சக்தி உண்டு. என்னிடம் மனம் விட்டு பேசு. முருகா, என்னை ஏன் இந்த மாதிரியான சோதனைக்கு உள்ளாக்கி விட்டாய் என்று என்னிடம் மனமுருக கேள். உனது கஷ்டங்களை நான் நிவர்த்தி செய்து விடுவேன். நீ பேசாமல் உன்னுடைய முகத்தை உம்மென்று வைத்து கொண்டிருந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை பார்ப்பதற்கு வெறுத்து விடுவார்கள். எப்பொழுதும் இவன் ஏன் புன்னகை இல்லாத முகத்துடன் இருக்கிறான் என்று. முருகா, அப்படி இருக்க வேண்டாம். இந்த செல்லப்பிள்ளை சொல்வதை இந்த செல்லப்பிள்ளைக்காக நான் சொல்வதை எல்லாம் அதுதான். புன்னகையுடன் இரு. யாம் இருக்க பயமேன் என்ற தைரியத்துடன் இரு. அதேபோல்தான் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைவதற்கு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. முன்னேற்றத்தை அவ்வளவு எளிதாக பெற முடியாது. நீதி கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நாடி வந்திருக்கின்றாய். கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய். நான் மனிதர்களைப் போல் எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன். திருந்துவதற்கு சில காலம் தருவேன். ஆகவே
தடுமாற்றம் கொள்ளாதே. தடுமாற்றம்தான் உன் மனதை அலைக்கழிக்கச் செய்கிறது. தருவதற்கு நானும் பெறுவதற்கும் நீயுமாக தயாராக இருக்க வேண்டிய தருணமாக உள்ளது. இதோ உன் விதியை நான் மாற்றுவேன். சற்று பொறுமையோடு இரு என் செல்லமே. உனக்காகத்தான் இந்த முருகப்பெருமான் தினம் தினம் உனக்காக நல்லதை செய்வதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். நீயும் அதை பெறுவதற்கு சந்தோஷத்தோடு இரு. மாயையையும் உன் விதியையும் உன்னை ஆட்டி வைக்கும்போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது. என் செல்லப்பிள்ளையே, இனி உன்னை கலங்க விடமாட்டேன். உன்னுள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் காட்டு தீயாய் உருவெடுக்கும். அதை எவதனாலும் அணைக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீ என்னை அந்த தருணத்தில் உணர்வாய். உன் விதியை நான் மாற்றுவேன். முருகா என்று அழைக்கும் போது உன் மனதில் ஏற்படும் அன்பு அளவுக்கு மீறியே உருவாகிவிட்டது உன்னுள். இதோ உன்னுடைய கையை நான் இறுக்கி பிடித்துள்ளேன். பின் எப்படி உன்னை விட்டு நகர்வேன்? நீ என் செல்லப்பிள்ளை. நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயானும் அது நிச்சயமாக நிறைவேறுவது கஷ்டம்தான். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ என்னை சில நேரங்களில் நம்ப மறுக்கிறாய். ஆனால் அதற்காகவே நீ செய்யும் செயல்களை நம்பாமல் இருந்தால் எப்படி? எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விடுவேனா? நான் இருக்கிறேன், தைரியமாக என்று நம்பிக்கையோடு இரு என்று நான் உன்னை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்விகளோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எல்லாம் எடுத்துப்பார். இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள். அதைத்தான் நானும் உன்னை பின்பற்றச் சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வா. நிச்சயமாக அதில் நீ வெற்றி பெறுவாய். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது கொஞ்சம் கடினமான ஒன்றுதான். நான் சொல்வதை பின்பற்றுவதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை முயற்சி செய்து பார், முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். இந்த முருகப்பெருமானை மீறி எதுவும் உன்னை அண்டவும் விடமாட்டேன், எதுவும் நடக்கவும் விடமாட்டேன். ஏனென்றால் உன் நிழலாக என்றும் உனக்கு நான் இருக்கிறேன் அல்லவா? என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னை தினமும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகளை அளிப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனையை போக்கும் வழியை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்கு கூறுவேன். உன் வீட்டில் பாதுகாவலனாய் இருந்து உங்களை அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உன்னை காப்பேன் என் செல்லமே. இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டு வருகிறேன். அதை நீ மனப்பூர்வமாக உணர்ந்திருப்பாய். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக உனக்கு அளிப்பேன் இந்த முருகப்பெருமான். என்றுமே உன்னை அநியாயத்தில் வீழ்ந்து மூழ்க விடாமல் சத்தியம் தர்மத்தை மட்டுமே உன் மனத்தில் புகுத்துவேன். ஆம், இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து உனக்காக மாலையை அனுப்பியுள்ளேன். அதை தொட்டுவிட்டாய். ஆம் செல்லமே, தொட்டுவிட்ட உடனே உனக்கானது உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.